I still miss two people here. One is my father and one is my husband. வெளியில போய் வேலை செய்யறது ஆம்பளையா இருக்கணும், வீட்டில் இருக்கிறவங்க பொம்பளையா இருக்கணும், இந்த மாதிரி எல்லாம் ஒரு மைண்ட் செட் இருந்த டைம்ல இந்த அளவுக்கு நான் வந்ததுக்கு காரணம் எங்க அம்மா அப்படின்னு சொல்றீங்க. பட் அவரு என் லைஃப்ல வந்ததுக்கு அப்புறம் பல விஷயங்கள் நான் கத்துக்கிட்டேன். மீனானா அவ்வளோ உயிர். ஏன்னா சாகர் என் ஹஸ்பண்ட் அவ்வளோ க்ளோஸ் ஃப்ரெண்ட். சாகர் இருந்தா இங்க சந்தோஷப்பட்டு இருந்திருப்பாரு. So but anyway, வணக்கம். என் பொண்ணை பற்றி நான் என்ன பேசுறதுன்னு எனக்கு தெரியல. ஏன்னா அவங்கள பாதுகாக்கிறது மட்டும்தான் என்னோட வேலையாக இருந்தது இது வரைக்கும். என் குழந்தைய நான் அவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்த்திருக்கேன். அவங்க நல்ல குணத்தோடு இருக்கிறது என்னுடைய ப்ளஸ் பாயிண்ட்டுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அவங்களுக்கு அதைத்தான் நான் சொல்லி கொடுத்துருக்கேன் ஃபர்ஸ்ட்லேருந்து. எனக்கு இந்த மாதிரி ஒரு குழந்தை எனக்கு கிடைச்சது நான் போன ஜென்மத்தில் செஞ்ச புண்ணியம்னு நான் நினைக்கிறேன். அவ்வளோ. மீனா மேம் மேலே வாங்க ப்ளீஸ். எனக்கு இப்போ இன்னொரு குழந்தை கிடைச்சிருக்கு, அதுதான் கலா. எனக்கு இப்போ முக்கியமாக கலா மீனா ரெண்டு பேரும் ரெண்டு குழந்தைங்களா இருக்கிறாங்க. ஆனால் இது எனக்கு கடவுள் கொடுத்த புண்ணியம்தான் நான் நினைக்கிறேன். எனக்கு முன்னாடி எழுந்திரிச்சு எனக்கு வேண்டியதை செஞ்சு என்னை இந்த அளவுக்கு கொண்டு வந்து வேற எங்கேயுமே எனக்கு வந்து டிஸ்ட்ராக்ஷன் கொடுக்காம, எங்கேயுமே கஷ்டங்கள் கொடுக்காம, என்னை 100% என்னோட ஜாப்ல என்னோட ப்ரொஃபஷனில் எனக்கு வந்து கான்சென்ட்ரேட் பண்ண முடிஞ்சதுன்னா தட் இஸ் ஓன்லி பிகாஸ் ஆஃப் மை மதர். In fact, I am so blessed to have a mother and a father who really dedicated their life to me. So I could dedicate my life to cinema. You know, அந்த டைம்லலாம் வந்து விமென் வந்து வீட்டில் தான் இருக்கணும், only guys should go out and work. வெளியில போய் வேலை செய்யறது ஆம்பளையா இருக்கணும், வீட்டில் இருக்கிறவங்க பொம்பளையா இருக்கணும், இந்த மாதிரி எல்லாம் ஒரு மைண்ட் செட் இருந்த டைம்ல எங்க அம்மா தான் என் கூட ஷூட்டிங்க்கு வருவாங்க. பீயிங் அ உமன் எனக்கு இட் வுட் பி மோர் ஈஸியர் அண்ட் கம்ஃபர்டபுள். ஸோ எங்க அம்மா தான் எப்பவுமே என் கூட ஷூட்டிங் மோஸ்ட் ஆஃப் த டைம் 99%. அண்ட் எங்க அப்பா வீட்டை பார்த்துப்பாரு. அந்த நேரத்தில் வீட்டை பார்த்துப்பாரு, பேங்க் வேலை ஆகட்டும், ஐடி வேலை ஆகட்டும், எவ்ரி திங். அண்ட் நோ மேட்டர் வாட், ரொம்ப சந்தோஷமாக இருந்தாலும் ஐ ஜஸ்ட் வாண்டட் டு, இது சொல்கிறதா வேண்டாமான்னு கூட நான் இவ்வளோ நேரம் யோசனை பண்ணிட்டு இருந்தேன். ஐ ஸ்டில் மிஸ் two people here. One is my father and one is my husband. So I really wish they were here. You know, they'll be like front row la ukandittu, they'll be like beaming with, you know, so much of pride and joy. I miss seeing that, but I know they are there and they're blessing me. And thank you so much for coming to this event and making it a big, huge success. பட் கண்டிப்பா இது சக்சஸ்க்கு காரணம் யார் தெரியுமா டிடி? யாருமே கிடையாது, நான் கிடையாது, யாருமே கிடையாது. சாகர்னு இருக்கிற ஒரு பர்சன் தான் எனக்கு அந்த எனர்ஜி கொடுத்தது. ஏன்னா சாகர் எல்லாமே எங்களுக்கு சக்சஸ் பின்னாடி கொடுத்துட்டு இருக்காரு. சாகருக்கு வந்து மீனானா அவ்வளோ உயிர். ஏன்னா சாகர் என் ஹஸ்பண்ட் அவ்வளோ க்ளோஸ் ஃப்ரெண்ட். நாங்களாம் எப்படி அமெரிக்காலாம் போய் என்ஜாய் பண்ணுவோன் இருக்கு. அந்த இதில் கண்டிப்பாக ஆண்டி சொன்ன மாதிரி கண்டிப்பாக சாகர் இருந்தால் இங்கே சந்தோஷப்பட்டு இருந்திருப்பாரு. சாகர், ஐ லவ் யூ, ஐ மிஸ் யூ லாட். நீங்க தான் எங்களை இந்த ப்ரோக்ராமை நடத்தி வச்சு எங்களை காப்பாத்திருக்கீங்க. ஆமா, இன்ஃபேக்ட் வந்து இப்போ எனக்கு இந்த அளவுக்கு நான் வந்ததுக்கு காரணம் எங்க அம்மா அப்படின்னு சொல்றீங்க. பட் அவரு என் லைஃப்ல வந்ததுக்கு அப்புறம் பல விஷயங்கள் நான் கத்துக்கிட்டேன். நீ வந்து இப்படியே இருக்கக்கூடாது, அம்மா எப்பவும் யூ ஷுடன்ட் பி டிபெண்டன்ட் ஆன் யுவர் மதர், நீ தைரியமா இருக்கணும், ஷூட்டிங்க்கு தனியா போ, தனியா டிராவல் பண்ணு. எங்க இதே ஹைதராபாத் நீ எத்தனை வருஷம் போயிருக்கிற, மறுபடியும் அந்த ஹைதராபாத்துக்கு போறதுக்கு என்ன உனக்கு பிரச்சனை? ஷூட்டிங் சின்ன வயசுல இருந்து பண்ற, அங்க ஷூட்டிங்க்கு தனியா போறதுக்கு உனக்கு என்ன ப்ராப்ளம், உனக்கு என்ன பயம்? அந்த மாதிரி சொல்லி 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 ஐ டோன்ட் நோ, என்ன வந்து he was like, you know, making me more courageous, more brave. and இந்த அளவுக்கு நான் தைரியமா இருக்கிறேன்னா அது வந்து உண்மையிலேயே அவர் நிறைய எனக்கு சொல்லி கொடுத்தாரு. அவர் வந்ததுக்கு அப்புறம் தான் நான் உலகம்னா என்ன, வெளி உலகம்னா என்ன, அது வரைக்கும் நான் வந்து ஒன்லி இந்த ஃபிலிம் இண்டஸ்ட்ரி, ஒன்லி அம்மா, இது மட்டும்தான் அப்படிதான் இருந்தது. அவர் வந்ததுக்கு அப்புறம் தான் இட் வாஸ் லைக் டோட்டலி a big difference in my என்ன சொல்றது, in my personality or in my attitude, looking in life எப்படி
பார்க்கறது, என்ன கஷ்டமாக இருந்தால் அதை எப்படி பண்ணுறது, நோன்னு சொல்கிறது கற்றுக் கொடுத்தாரு. எனக்கு வந்து இந்த நோன்னு சொல்கிற விஷயம் ரொம்ப கஷ்டம். ரொம்ப தெரிஞ்சவங்க யாராவது ஏதாவது கேட்டாங்கன்னா எனக்கு ஃபேஸில் மூஞ்சில் அடித்த மாதிரி என்னால் முடியாது நோ அப்படின்னு சொல்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். எனக்கு பிடிக்கலனாலும் அது ரொம்ப கஷ்டமாக இருந்தாலும் நான் பண்ணுவேன். பட் அப்படி பண்ணாத, உனக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ அது மட்டும்தான் நீ செய்யணும்னு சொல்லி எனக்கு சொல்லி 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 திட்டி ஸோ ஐ லேர்ன்ட் ஆல் தட் ஃப்ரம் சாகர். ஐ ரியலி மிஸ் him.